வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்யக்கூடிய இன்னொரு ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் டைமில் தர்பூசணி, கிர்னி பழம்லாம் ஈஸியாக கிடைக்கும். இந்த நீர் பழங்களை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு நீர் சத்தும் கிடைக்கும், நம்மளோட வெயிட் லாஸும் நம்மளாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழங்களை மட்டும் சாப்பிடுவாங்க. பழங்கள் சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் அப்படின்றது ஒன்று நடக்கும். ஆனால் அதுக்கப்புறம் எத்தனை நாள் நீங்கள் வெறும் தர்பூசணியும் கிர்னி பழமாகவே சாப்பிடுவீங்க? கண்டிப்பாக கிரேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ண உணவுகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்போது கடகடான்னு இறங்கின அந்த வெயிட்டு குடுகுடுன்னு ஏறிடும். அப்போ நீங்கள் பண்ண எஃபெக்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கண்டிப்பாக காய்கறிகள், பழங்கள் உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சில் எடுத்துக்கணும். ஆனால் மதிய உணவு அப்படின்றது திட ஆகாரமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மென்று சாப்பிடணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது, எனக்கு இந்த மென்று சாப்பிட்றதே நான் மறந்துட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் நான் லிக்விடாக தான் எடுத்துக்கிறேன், அதனால இந்த சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே, அந்த ஹேபிட்டையே நான் விட்டுட்டேன் அப்படின்வாங்க. ஆனால் அவங்களுக்கு உடம்புல தேவையில்லாத சைடு எஃபெக்ட் தான் வரும். கண்டிப்பாக மதியம் லஞ்சு நீங்கள் வெஜிடேரியன் எடுத்துக்கிறதாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிறதாக இருந்தாலும் சரி, திட ஆகாரமாக எடுத்துக்கணும். இது கூட வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் சேர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு சேர வேண்டிய, அன்னன்னைக்கு சேர வேண்டிய ஊட்டச்சத்தும் கிடைக்கும். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு ஈஸியாக கரைஞ்சும் நமக்கு வெளியே வரும். அதனால் வெறும் பழம் மட்டும்தான் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. வெறும் காயை மட்டும்தான் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ண போகிறேன்னு நினைக்காதீங்க. வெறும் தண்ணியை குடிச்சிட்டு வெயிட் லாஸ் பண்ண போகிறேன்னு நினைக்காதீங்க. திட ஆகாரம் அப்படின்றது ஒன்று வேணும். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறமும் நம்ம வாழ போகிறோம். ஹெல்த்தியாக வாழணும் அப்படின்னும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறையலன்னா கூட கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட உடல் எடை அப்படின்றது ரொம்ப ஈஸியாக குறையும். எப்பவுமே வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். காரணம் என்ன? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த வெத்து நீர் அப்படின்றது முதல்ல குறைஞ்சிடும். அதுக்கப்புறமா மசில்ஸ் குறையும், ஃபேட்டு குறையணும் அப்படின்னும்போது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நல்லா குறைஞ்சிச்சு, அதுக்கப்புறம் சரியாகவே குறையல, இந்த டைமில் நம்ம மாற்றி பார்க்கலாமா, ரொம்ப கடுமையாக இருக்கலாமா அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு வீட்டில் எவ்வளோ வேலை செய்கிறீங்க, வீட்டில் செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆஃபீஸ்க்கு போய் வேலை செய்கிறதாக இருந்தாலும் சரி, வேலை அப்படின்றது உடல் உழைப்பாக இருந்தாலும் ஸ்மார்ட் ஒர்க்காக இருந்தாலும் கண்டிப்பாக வேலை தான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி உணவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் மறுநாள் திரும்பவும் நீங்கள் எழுந்து வேலை செய்கிறதுக்கு முடியும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் வரும். அதனால் உங்களோட சேலஞ்ச், வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்றது கரெக்டாக சூஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது.